ஹாய் கைஸ், முந்தானேத்து வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும், திருவாரூர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ, அதில் மெயினாக நடந்த விஷயங்கள் பற்றி நான் பேசின விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலையில் வந்துட்டு பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் பெரியார் சிலை இருந்துச்சு, பக்கத்தில் அண்ணா சிலை இருந்துச்சு. ஸோ, பேச ஆரம்பிக்கிறப்ப அது அவங்களுக்கு வணக்கம் மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா, அஸ் யூஷுவல் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம்ன்றப்ப மீனவர்கள்லாம் நிறைய இருப்பாங்கள்ல. ஸோ, அவங்கள பற்றி பேசிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ, அதை பற்றி பேசிட்டு தென் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இஷ்யூஸ் பற்றி பேசினாங்க. மீனவர்கள் படுற கஷ்டங்கள் பற்றி பேசினாங்க. மீன் பிடிக்கிறப்ப அவங்க படுற கஷ்டங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மீன் பிடிச்சதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த வேர் ஹவுஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினாங்க. தென் வந்துட்டு அங்கே கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்க குறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசினாங்க. தென் அடுத்து என்ன விஷயம் பேசினாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க மேலே இருக்கிற அக்யூசேஷன்ஸ், அதாவது டிவிகே மேலே அக்யூசேஷன்ஸ் பற்றிலாம் பேசினாங்க. அதாவது வீக்கெண்டு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாரு, ஸோ வீக்கெண்டில் இது பண்ணுறாருன்ற ஒரு அக்யூசேஷன் இருந்துச்சு. அதை அவரே எடுத்து சொல்லி இந்த மாதிரி சனிக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஓய்வாக இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் அது பிளான் பண்ணி பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. தென் அரியலூர் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் கேம்பெயின் பண்ணாங்கல்ல, ஸோ அப்போ வந்துட்டு அங்கே அவர் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் லைக் பவர் கட் ஆனது, தென் அந்த ஸ்பீக்கர் வயர்லாம் கட் ஆனது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே நடந்ததை பற்றி இது பண்ணார். தென் அப்படியே டிஎம்கே ரூலிங் பார்ட்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். தென் அவங்க முக்கியமாக வந்துட்டு இங்கே குடும்ப அரசியல் மாதிரி பண்ணுறீங்க, அது யூஷுவல் பேசுவாங்களா, ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கே இவ்வளோ இருக்கிறப்ப தனியாக வந்திருக்கேன், தனியாக சம்பாரித்து இந்த மாதிரி உழைச்சி வந்திருக்கேன், ஸோ எனக்கு எவ்வளோ இருக்குன்ற மாதிரி மூடில் பேசிகிட்டு இருந்தார். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாசிசம் அந்த மாதிரி பேசுவார்ல, யூஷுவல் பேசுவார்ல, ஸோ அந்த மாதிரி பேசிட்டு, ஸோ ரெண்டு பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி இதெல்லாம் பேசுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு தென் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய வேல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க இப்போ கிளம்புறப்ப. ஸோ அதை வாங்கி காமிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. தென் அங்கேருந்து கிளம்பி திருவாரூர் மாவட்டம் வந்துட்டாங்க. ஈவினிங் போல் அங்கே பேச ஆரம்பித்தாங்க. திருவாரூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே சப்போர்ட் இருக்கிற மாவட்டம், ஓகேங்களா. அங்கே மோஸ்ட்லி டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. கலைஞர் அவங்க ஊருனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. அங்கே பேசுகிறப்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எப்படி எங்கே பேச போகிறாரு, மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ வந்து பேச ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருவாரூர் தேர் இருக்குல்ல, ஸோ தியாகராஜா கோயில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். அதை எவ்வளோ சிறப்புன்ற மாதிரி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். தென் அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர் மாதிரி இருக்குது, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சிஎம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு அதை பூட்டி வச்சுருக்காங்க, ஸோ ஒழுங்காக ஓட விடாமல் அதை பூட்டி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணி பேசினார். தென் அங்கேயும் இருக்கிற இஷ்யூஸ் நாகப்பட்டினத்துலேயும் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி குடிசைகள்லாம் நிறைய இருக்கிற ஊருன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி திருவாரூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிசைகள் இருக்குது, ரோடு வசதி இல்லை, ப்ராப்பரான காலேஜ் இல்லை, அங்கே காலேஜ்லேயும் சரியான கோர்சஸ்லாம் இல்லை, ஸோ அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ டிஎம்கே இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணல, எதுவுமே நிறைவேற்றலைன்ற மாதிரி அந்த மூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசினார். தென் முக்கியமாக வந்துட்டு டெல்டா விவசாயிகள் இருக்காங்கல்ல, ஸோ ஒவ்வொரு மூட்டைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கமிஷன் வாங்குறாங்கன்ற மாதிரி விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ விவசாயிகளே வந்துட்டு அவர்கிட்ட சொன்னதாக வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே பேசினார். ஸோ 40க்கு ஜெயிக்கிறீங்க, பட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோவுக்கு 40 ரூபா கமிஷன் உங்கள் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு, ஸோ இதை லிங்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பேசினார். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்ற மாதிரி நிறையா பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அதை மக்கள்கிட்டே கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி மக்கள்கிட்ட கேட்டார், எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரி கூட்டம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படியா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்டே கேட்குற மாதிரி கடைசியில் கேட்டார். ஸோ அதுக்கு டிவிக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணாங்க. ஸோ முக்கியமாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்த நாகப்பட்டினத்துலையா இருக்கட்டும், திருவாரூர்லையா இருக்கட்டும், அவங்க மக்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்தாங்க. தென் அப்புறம் திருச்சி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஃப்ளைட் ஏறி போயிட்டார். ஸோ இதான் கைஸ் அங்கே ஃபுல்லாக நடந்த விஷயம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம். ஸோ முக்கியமாக நடந்த விஷயங்கள், முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதில் இன்னும் நிறையா பேசியிருந்தார். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லியும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.